சோழர் காலத்தோட பொற்கால ஆட்சியா மானங்கட்டதனமா இல்லையா? வெக்கப்படணும் சார் முதல்வர். இதை சொல்றதுக்கு அவர் வாய் எப்படிதான் வந்ததுன்னு தெரியல. அவங்க அப்பா கூட எமலோகத்தில் இருந்தா கூட அவங்க அப்பா சேமான்யூ ஸ்டாலின் சொல்லுவார் சார். இன்னைக்கு போயிட்டு இருக்கிற அந்த ஹேஷ்டாக் அவர் சொல்லுவார், மனசில் நினைப்பார். ஏன்னா அவர் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு கேவலமாக அந்த ஆட்சி இருந்தது கிடையாது. இளைஞர் அணி இருக்கும், விவசாய அணி இருக்கும், அதே மாதிரி தொழில் பிரிவு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவு, ஐடி பிரிவு, இப்படி ஒவ்வொரு பிரிவாக இருக்கும். ஆனால் திமுகவில் மட்டும்தான் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு அணி, கஞ்சா கடத்துறதுக்கு ஒரு அணி, பாலியல் வன்புணர்வு பண்ணுறதுக்கு ஒரு அணி, கொலை பண்ணுறதுக்கு ஒரு அணி, போதைப் பொருள் கடத்துறதுக்கு ஒரு அணி, இப்படின்னு அணி தனித்தனியாக இருக்குது. இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த குழந்தைக்கு யாரா பண்ணன்னு பார்த்தா திமுககாரன். சரி, இதுதான் ஃபஸ்ட்டா? கிடையாது. ஏற்கனவே ஒரு தடவை நீலாங்கரையில் அவன் மேலே 15 வழக்கு இருக்குது. இப்படி ஒவ்வொரு குற்றவாளிகளும் தன்னை திமுகவினுடைய அடையாளமாக காட்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் எல்லா அட்டூழியங்களும் பண்ணுறாங்க. பெரியார், ஈன வெங்காயம் எல்லாம் பேசுகிறானுங்க. ஆனால் நடந்த இடம் எங்க? இவங்களுடைய இந்த கட்சியினுடைய தோற்றுவித்தார் இல்லையா அண்ணா, அவரு பேர் கொண்ட பல்கலைக்கழகத்தில் இது நடந்திருக்கு. ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருந்தேன்னா இன்னும் கேவலமாக பேச முடியும். திமுகவை அகற்றும் வரை செருப்பு போட மாட்டாங்கிறார் சார். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் யாராவது சொல்லியிருக்காங்களா சார்? முதுகெலும்புள்ள ஒரு தலைவர், ஒரு ஆண்மை உள்ள தலைவர் எவனா சொல்லியிருக்காங்க? பத்திரிகையாளரை பார்த்து கேட்கல, தூக்கி காமிக்கல. தப்பு செய்யற ஒவ்வொரு திமுக காரனுக்கு செருப்பு பிஞ்சுன்னு சொல்றாரு. அவனுக்கு அந்த பயம் இருக்கணும், திமுக காரனுக்கு அந்த பயம் இருக்கணும். அவருடைய அந்த சிக்மங்களூர்ல அந்த வழக்கு அவருடைய வாழ்க்கையை மாத்துச்சோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த வழக்கு தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றி காட்ட போறார். இன்னைக்கு போட்டிருக்காங்க இல்லையா, ஞானசேகரனுக்கு கையில் கட்டு போட்டிருக்காங்களே, நாங்கள் ஆட்சியில் இருந்தால் அவனுக்கு கட்டு போடுற இடமே வேறையா இருக்கும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜக ஐடி விங் மாநில செயலாளரான விபின் பாஸ்கரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து எல்லாத்தையும் கொந்தளிக்கிற வகையில் நடந்திருக்குது. திடீர்னு ஷூ எடுத்து காட்டுறாரு, வைக்கிறாரு, துப்புறாரு, அதுக்கப்புறமேட்டி நம்ம சவுக்கடி அடிச்சிக்க வேண்டுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாநில தலைவராக இருந்து செய்யலாமா பிரதர்? அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குது, புரியுதுங்களா? அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, நான் மாநில தலைவருங்கிற அந்த போஸ்ட் இல்லைன்னா ரோட்டில் இறங்கி ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தேன்னா இதை விட ஒன்றும் மோசமாக பேசுவாங்கிறார். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருந்தேன்னா இன்னும் கேவலமாக பேச முடியும் திமுகவை அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறான். திமுக செய்யக்கூடிய செயலை பார்த்து அப்படி அதாவது நம் தமிழ்நாடு வெக்கி தலைகுனிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. என்னமோ ஒரு கட்சி எடுத்துக்கங்களேன், ஒரு கட்சியில் பாஜகவே எடுத்துக்கங்க, இளைஞர் அணி இருக்கும், விவசாய அணி இருக்கும், அதே மாதிரி தொழில் பிரிவு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவு, ஐடி பிரிவு, இப்படி ஒவ்வொரு பிரிவாக இருக்கும். ஆனால் திமுகவில் மட்டும்தான் வந்து அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு அணி, கஞ்சா கடத்துறதுக்கு ஒரு அணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு பண்ணுறதுக்கு ஒரு அணி, கொலை பண்ணுறதுக்கு ஒரு அணி, போதைப் பொருள் கடத்துறதுக்கு ஒரு அணி, இப்படின்னு அணி தனித்தனியாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஒருத்தர் நம்மளுக்கு சாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணால் அவன் திமுக காரனாகிறான். சரி, இங்கே தான் இப்படி இருக்குது. ராமநாதபுரத்தில் அரெஸ்ட் பண்ணுறவன் யாருன்னு கேட்டோன்னா அவனும் திமுக காரனாகிறான். அப்புறம் கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறான், அவன் யாருன்னு பார்த்தா திமுக காரனாகிறான். புரியுதுங்களா? கொடியேற்ற விட மாட்டேங்கிறான், அவன் யாருன்னு பார்த்தா திமுக காரனாகிறான், எஸ்சி மக்களை. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மக்களுக்கு விரோத செயல்களை செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் திமுக காரனாகிறான். இன்னைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த குழந்தைக்கு யாரா பண்ணன்னு பார்த்தா திமுக காரன். சரி, இதுதான் ஃபஸ்ட்டா? கிடையாது. ஏற்கனவே ஒரு தடவை நீலாங்கரையில் அவன் மேலே 15 வழக்கு இருக்குது. அப்போது பாஜகக்கார ஒரு ட்விட்டு போட்டால் காலையில் 3 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி அவன் மேலே 10 கேஸ், இல்லாத கேஸெல்லாம் போட்டு மாநிலத்தில் எல்லா பகுதியிலையும் போட்டு கொண்டு போய் புழல் அடைச்சிட்றாங்க. அவன் பார்க்குறதுக்கு 3 நாள் ஆனாலும் யாரையும் விடுறதில்லை. அவனுக்கு சோறு தரமாட்டானுங்க, வேறு ட்ரெஸ்ஸு மாற்றி ட்ரெஸ்ஸு தரணும்னா தரமாட்டானுங்க. இப்படி எவ்வளோ அராஜகம் பண்ண முடியுமோ பண்ண முடியும். ஆனால் 15 வழக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளை சரித்திர குற்றவாளியாக வைக்கணுமா? வைக்க மாட்டானுங்க. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் போதைப் பொருள் படத்துக்கு கடத்துறவனாக இருக்கலாம், இல்லை கஞ்சா கடத்துறவனாக இருக்கலாம், இல்லை இந்த ரேபிஸ்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவன் நேரடியாக முதல் குடும்பத்துக்கு தொடர்புடையவனாக இருக்கிறான். புரியுதுங்களா? உதயநிதி ஸ்டாலினை பார்க்குறான், ஒரு சால்வையை போடுறான், பக்கத்துலேயே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறான்,
அவரோட நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறான். அமைச்சர் கூட போய் நின்றுக்கிறான். மா சுப்பிரமணியம் அவர் கூட நிற்கிறான். இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களோடையும் அவங்களுடைய நெருங்கிய ஆளாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது அவன் மேலே எப்படி சரித்திர குற்றவாளி பதிவேடில் அவன் பேர் எடுத்துவாங்க? அப்போ அங்கே திமுகங்கிற ஆள் வந்தோடனே என்ன ஆகுது? அவன் போலீஸ்காரங்க அந்த ப்ரெஷரில் எழுத மாட்டேங்கிறாங்க, மறுக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போது இப்படி ஒவ்வொரு குற்றவாளிகளும் தன்னை திமுகவினுடைய அடையாளமாக காட்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் எல்லா அட்டூழியங்களும் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாநிலம் எவ்வளோ கேவலமான மாநிலமாக மாறி நிற்கிது பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டு இந்த ஒரு மாணவிக்கு நடந்த நிகழ்வு, இன்றைக்கி நிர்பயா வழக்கு, எவ்வளோ வழக்கு பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தலைகுனிவா இல்லையா? உலகத்தில் இருக்கிற எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறவனும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது பேசுகிறோமா இல்லையா? இந்த நம்ம பேசுகிறோம்ல, பெரியார், ஈன வெங்காயம் எல்லாம் பேசுகிறானுங்க, எல்லாமே பேசுகிறானுங்க. ஆனால் நடந்த இடம் எங்கே? இவங்களுடைய இந்த கட்சியினுடைய தோற்றுவித்தார் இல்லையா அண்ணா, அவர் பேர் கொண்ட பல்கலைக்கழகத்தில் இது நடந்திருக்கு. அப்போது அங்கே அந்த நிர்பயா உண்டான அந்த நிதி இருக்கு இல்லையா, அந்த நிதியில் சிசிடிவி போட்டிருக்கலாம். ஏன் போடல? சிசிடிவி வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலை சார்? அந்த கமிட்டி, சிண்டிகேட் அமைக்கக்கூடிய கமிட்டி எல்லாமே இவங்க ஆளுங்க. அப்போ எப்படி வேலை செய்யும்? அப்போ திமுக காரங்க இதை திட்டமிட்டு செய்கிறாங்க. அந்த ஆள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக அந்த பெண் வந்து இன்னைக்கு தைரியமாக வந்து பேட்டி கொடுத்துருக்கு. இப்போ அந்த புகார் கொடுத்துருக்காங்க, அதனால இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை நடந்திருக்கு? அப்போ அந்த இடத்துல எல்லாரும் வர்றாங்க, அங்கே நம்ம வீடியோ எடுப்போம். அது யாருக்கிட்டையோ ஃபோனில் வேறு பேசுகிறான். அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணு வந்து பல் சொல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மூன்றாவது நபர் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அது ஒன்றும் வெளிச்சத்துக்கு வரல. இது எல்லாம் விட கேவலமானது, அந்த எஃப்ஐஆரை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி? பிடிஎஃப் இது வடிவத்தில். அந்த பொண்ணோட பேர் என்ன, அந்த பொண்ணுடைய அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, இது எல்லாம் ரிலீஸ் ஆகுது சார். பிஜேபிக்கார மேலே கேஸ் போடுறாங்க சார். எஃப்ஐஆர் கொடுனா 3-4 நாள் தரமாட்டான் சார். புரியுதுங்களா? ஒரு சப்பக்கு விஷயமாக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும். ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டிருப்பான். புரியுதுங்களா? முதல் குடும்பத்தை பார்த்து கேள்வி கேட்டிருப்பான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கேட்டிருக்க மாட்டான். நியாயமான கோரிக்கையாக இருக்கும். இதை செய்ய துப்பில்லையான்னு கேட்டிருப்பான் சார். இல்லை கையாளாகாத முதல்வரேன்னு கேட்டிருப்பான் சார். உடனே அவன் மேலே கேஸை போட்டுருவானுங்க. சார் அந்த எஃப்ஐஆர் கொடுங்க. இல்லை சார் நான் தரமாட்டேன், அது கோர்ட்டுக்கு தந்துடுவோம். 3 நாள் ஆக்குவானுங்க. ஆனால் இந்த பெண் கொடுத்த அந்த இருக்கு இல்லையா, அந்த மனு, அதை அப்படியே ரிலீஸ் பண்ணுறான் சார். அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த பெண் வந்து எழுதுதா, அதாவது என் காதலருடன் அந்த மறைவுக்கு போனேன், நான் அந்த காதலன் எனக்கு கிஸ் கொடுத்தாரு. சார் இப்படியா சார் எஃப்ஐஆர் இருக்கும்? தலைவர் அது ஆதங்கப்படுறார். அவரு காவல்துறையில் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வழக்கை சந்தித்து இருக்கிறார் அவர். புரியுதுங்களா? அவர் அந்த வழக்கு தான் அவரை வந்து வாழ்க்கையை மாற்றுது. இந்த வழக்கு தான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையும் மாற்ற போகுது. நீங்கள் பாருங்கள், அங்கே அவருடைய அந்த சிக்மங்களூரில் அந்த வழக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றுச்சோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த வழக்கு தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றி காட்ட போகிறார். அதனால தான் அவர் பேட்டி கொடுத்துருக்கார், நான் இனிமேல் செருப்பு போட மாட்டேன், திமுகவை அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேங்கிறார். சார் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் யாராவது சொல்லியிருக்காங்களா சார்? முதுகெலும்புள்ள ஒரு தலைவர், ஒரு ஆண்மை உள்ள தலைவர் எவனா சொல்லியிருக்காங்க சார்? இன்னைக்கு சொல்லியிருக்கார். ஒரு அப்பனா, ஒரு சகோதரனா, ஒரு அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபரான்னு சொல்லியிருக்காரு சார். அதுவும் பாருங்க, செருப்பு எடுத்து எல்லாரும் கேட்குறாங்க, செருப்பு தூக்கி காமிக்கிறாரு, ஷூவை தூக்கி காமிக்கிறாரு அப்படின்னா, பத்திரிகையாளரை பார்த்து கேட்கல, ஷூவை தூக்கி காமிக்கல. தப்பு செய்யற ஒவ்வொரு திமுக காரனுக்கு செருப்பு பிஞ்சுன்னு சொல்றாரு அவர். அவனுக்கு அந்த பயம் இருக்கணும், திமுக காரனுக்கு அந்த பயம் இருக்கணும். புரியுதுங்களா? அவனுக்கு சாட்டை அடி கொடுத்த மாதிரி இருக்குது. தலைவர் சொல்றாங்க, நாளை காலையில் 10 மணிக்கு சாட்டையில் அடிச்சுக்கோங்கிறார். 6 தடவை முறை அடிப்பங்கிறார். அது எங்களுக்காக வலிக்குது சார். தலைவர் வந்து தன்னை தானே வருத்திக்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு அடியும் திமுகவுக்கு மரண அடி சார். அது முருகன்கிட்ட போய் வேண்டுதல் வைக்கிறேங்கிறார், 6 படைக்கு போகிறேங்கிறார். கண்டிப்பாக முருகன் துணையோட 2026 தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். அப்போ இந்த தப்பு செய்ய நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய கதையை முடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு போட்டிருக்காங்க இல்லையா, ஞானசேகரனுக்கு கையில் கட்டு போட்டிருக்காங்களே, நாங்கள் ஆட்சியில் இருந்தால் அவனுக்கு கட்டு போடுற இடமே வேறையாக இருக்கும். புரியுதுங்களா? அவனை டேஸில் போட்டிருப்போம், விட்டுருக்க மாட்டோம் நாங்கள். யாராவது பெண்களை பற்றி தப்பாக நினைச்சாலே அந்த இடத்துல அவனுக்கு உண்டான அந்த தண்டனை கிடைச்சிடும். அந்த மாதிரி இருக்கணும்.
அவர் அவ்வளோ வருத்தத்தோடு சொல்கிறார். அவர் இன்னைக்கு கோபத்தோட உச்சத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தீப்பிளம்பமாக இருந்தார். ஏன்னா அந்த சிக்மங்களூர் அந்த 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 மலை கிராமத்தில் அந்த பெண்ணுக்கு நடந்த வலியை உணர்ந்து வரும் ஒரு போலீஸ் அதிகாரியா தன் கடமையை எப்படி செஞ்சார் அப்படிங்கிறது இருக்குது வரலாறு. ஆனால் இங்கே இருக்கிற காவல்துறை அப்படி தான் செஞ்சாங்களா? ஒரு பெண் கொடுத்த புகாரை அதை வாங்கி எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ கேவலமான பிறவி சார். அந்த பெண்ணை வந்து தப்பாக காமிக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணுறீங்க சார். இதே வந்து யோசிச்சு பாருங்கள், இங்கே வந்து கள்ளச்சாலை விபத்து அரசியல் பண்ணக்கூடாது, மின்கட்டண உயர்வு அரசியல் பண்ணக்கூடாது, கஞ்சா கடத்துகிற வழக்கு திமுககார அரசியல் பண்ணக்கூடாது, கொலை செய்கிற வழக்கு திமுககார அரசியல் பண்ணக்கூடாது. சரி, எங்கே அரசியல் பண்ணணும்? பிஜேபி எங்கெங்கே ஆட்சி செய்தோ அங்கெல்லாம் ஒரு சின்ன தவறு நடந்தால், கொசு செத்து போனால் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், மெழுகுவத்தி ஏற்றணும், அங்கே அரசியல் பண்ணணும். ஆனால் இங்கே இந்த கேவலமான இந்த அரசியல் செய்யக்கூடிய திமுக ஆட்சி செய்யக்கூடிய இந்த மாநிலத்தில் நடக்கிறது கூட அட்டூழியம். ஆனால் அரசியல் செய்யக்கூடாது. யோசிச்சு பாருங்க, முதல்வர் சொல்கிறாரு சோழர் காலத்தோட அவருடைய அந்த அந்த ஆட்சியோட பொருத்தி பார்க்கணுமா? பொற்கால ஆட்சியா? மானங்கட்ட தரமா இல்லையா? வெக்கப்படணும் சார் முதல்வர். இதை சொல்கிறதுக்கு அவர் வாய் எப்படி தான் வந்ததுன்னு தெரில. இதையெல்லாம் கேட்டால் ஒரு மனித ஒரு ஒரு சாதாரண மனிதன் கூட கொதிச்சு போய் பேசுவான் சார். இது நடக்கிறது பொற்கால ஆட்சியா? வெள்ளூரில் வெட்டி கொள்றானுங்க, அப்புறம் இங்கே நம்ம நெல்லையில் வெட்டி கொள்றாங்க, அது கோர்ட்டு வாசலில். இப்படி கஞ்சா கடத்துறானுங்க, சிறைச்சாலைக்குள்ளே கஞ்சா ஈஸியாக கிடைக்குது. பாலியல் வன்கொடுமை பண்ணக்கூடிய ஆளுங்க எல்லாருமே திமுக காரனாக இருக்கிறான். புரோட்டா கடையில் புரோட்டா கிடைக்கலன்னு சண்டை போடுறான். மசாஜ் பார்லரில் போயிட்டு மகளிர் அடித்து தள்ளுறானுங்க திமுக காரங்க. இப்படி எல்லா நிர்வாகிகளும் எல்லா ஆட்களுமே எல்லா குற்றவாளிகளுமே திமுக காரனாக இருக்கும்போது கோபம் வருமா வராதா சார்? சார், ஒரு புகலிடமா திமுக இருக்குதா இல்லையா? குற்றவாளிகளுடைய புகலிடமா திமுக இருக்குதா இல்லையா? இன்னைக்கு வேற யார் மேலேயாவது கேஸ் வருதா சார்? யாராவது ஒரு ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டா அந்த வழக்கினுடைய முக்கியமான குற்றவாளி திமுக காரன் வருதா இல்லையா? அப்போ அந்த கோபம் நியாயமானது தானே? தலைவர் அவர்கள் அங்கே நடந்த கர்நாடகாவில் நடந்த மாதிரி ஒரு சம்பவம் அதை பார்க்குறாரு, அதுக்கே அவர் வந்து மனசு ஒத்துக்காம தான் வந்து இமயமலை போகிறார். அப்போ இங்கே நடக்கும்போது அவர் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கிறார், பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிறார். அப்போது அந்த இடத்துல ஒரு மகளுக்கு நடக்கும்போது அதை பார்த்துட்டு எப்படி சார் சும்மா இருப்பார்? அதனால தான் அவர் தன்னை வருத்திக்கிறார், தன்னால் தடுக்க முடியலையே நினைக்கிறார். சரிங்களா? இது வந்து இது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தலைகுனிவு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக பதவி விலகணும். அவங்க அப்பா கூட எமலோகத்தில் இருந்தால் கூட அவங்க அப்பா சேமான்யூ ஸ்டாலின் சொல்லுவார் சார். இன்னைக்கு போயிட்டு இருக்கிற அந்த ஹேஷ்டாக் அவர் சொல்லுவார், மனசில் நினைப்பார். ஏன்னா அவர் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு கேவலமாக அந்த ஆட்சி இருந்தது கிடையாது. கொள்ளையடிப்பாங்க, அதனால மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பாங்க, மக்களுக்கு குண்டு குழியில் போவாங்க, வேற என்ன நடக்க போகுது? ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஒரு இளைய தலைமுறையுமே அழிக்கக்கூடிய ஆட்சியாக இருக்குது. கஞ்சா கொடுத்து இளைய தலைமுறை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ பாலியல் வன்கொடுமை பண்ணி ஒரு ஒரு மாணவியினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. அது எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணி அந்த மாணவியுடைய எதிர்காலம் இன்னும் என்ன சார் ஆகும்? நிர்பயான்னு நம்ம ஏன் சார் சொல்கிறோம்? அந்த பெண்ணுடைய பெயர் யாருக்கும் தெரியக்கூடாது, அதுக்காக ஒரு பெயர் வைக்கிறாங்க. பாலியல் அந்த பிரச்சனையான பெண்ணுடைய பெயர் எப்பவுமே மறைக்கப்பட்டிருக்கணும். அந்த முகத்தை கூட காட்டக்கூடாது, அந்த குடும்பம் யாருன்னு சொல்லக்கூடாது. எந்த இடத்துல நடந்தது அது விசாரணை பண்ணுறக்கூடிய அதிகாரிகளை தவிர வேறு யாருக்கும் இது தெரியக்கூடாது. இதுதானே இப்போ இது எஃப்ஐஆர் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? யார் செஞ்சது? ஒரு கேவலமான ஒரு அமைச்சர், அமைச்சருக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் ரகுபதி. அவன் திமுக காரன் கிடையாது. அவன் குற்றம் பண்ணுனானா பண்ணலையான்னு சொல்லுங்க சார். முதல்ல பண்ணானா இல்லையா? திமுக காரன் கிடையாது. அப்படி அதாவது அவங்க அதுலேருந்து காப்பாற்றிக்க தான் பார்க்குறாங்க. சாபர் சாதிக்கு எடுத்துங்க, அவன் திமுக காரன் கிடையாது. தலைவர் அண்ணாமலை அவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது சாபர் சாதிக்கு இணை அமைப்பாளர், உதயநிதிக்கு வந்து நன்கொடை கொடுத்துருக்காரு, பாருங்க ட்விட்டை டெலிட் பண்ணிட்டாரு, டெலிட் ஆன ட்விட் இது அப்படின்னு எல்லாத்தையும் அவர் தானே சார் விளக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே வேறு எந்த எதிர்க்கட்சி சார் இதை வந்து தைரியமாக செய்யக்கூடிய ஆள் சொல்லுங்கள்? ஏன்னா எல்லாரு மேலேயும் வழக்கு இருக்குது, எல்லாரு மேலேயும் ஊழல் வழக்கு இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அவங்க மிரட்டப்படுறாங்க. ஆனால் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த மாதிரி எந்த கவலையும் கிடையாது, எந்த வழக்கும் கிடையாது. நீ வழக்கு எது போட்டாலும் நான் பார்க்குறேங்கிற, நீ படம் போடுறேங்கிற, நான் படம் இருக்குது நான் படம் போடுறேன். அவர் என்ன சொன்னார்? உன் டிவியில் போடு, சன் டிவியில் போடு, உன்னோட உட்காந்து நான் பார்க்குறேன்னாரு.
இப்படிப்பட்ட துணிச்சல் இன்னைக்கு யாருக்கு சார் இருக்கு? உங்களுடைய மனநிலைமையிலிருந்து நீங்க யோசிங்க. மக்கள் ஒவ்வொருத்தருடைய மனநிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க. அவர் பேசுறது என்ன தப்பு இருக்கு? அவர் இன்னைக்கு தெளிவா பேசியிருக்காரு. அதுவுமே அவர் ஒரு மாநில தலைவராக மோடி அவர்கள் சொன்ன அந்த திட்டத்தை, அதாவது எப்படி பேசணுங்கிற அந்த வழிமுறையில் பேசியிருக்கிறேன்னு சொல்கிறார். நம்மளாக இருந்தால் அப்படி பேசுவோம்? இதை விட கேவலமாக பேசுவோம், இதை விட அசிங்கமான வார்த்தைகளை பேசுவோம். அவன் எடுத்தோடனே திமுக நிர்வாகி கிடையாது. ஏண்டா அந்த பாவம் அந்த பாப்பாவை ரேப்பிஸ்ட் பண்ணியிருக்கானுங்க, அவன் குற்றவாளியா இல்லையான்னு சொல்ல துப்பு கிடையாது சட்ட அமைச்சருக்கு, திமுக காரன் கிடையாது. இது எவ்வளவு கேவலம் சார் இங்கே நடக்கிறது. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது வச்சுக்குவோம். ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் எங்கேயுமே நடக்கிறது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? சார் அங்கே நடக்கத்தானே செய்யுது. அப்புறமே அங்கே லா அண்ட் ஆர்டர் கெட்டு போயிருக்குன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். நான் என்ன கேட்குறேன், நம்ம மாநிலத்தை பற்றி பேசுவோம் சார். எப்பவுமே திமுகவுடைய எல்லாரும் பேசக்கூடிய மாதிரி போகக்கூடாது, புரியுதுங்களா? கனிமொழி அக்கா நேரம் மிசோரமோ இல்லை மணிப்பூர்லையோ வேற எங்கா நடந்திருந்தா நேரம் வாயில் துணியை கட்டிக்கிட்டு மெழுகுவத்தி ஏந்தி போராடி இருப்பாங்க. உங்கள் வீட்டில் நடக்கும்போது ஏன் பேசலைங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு சார்? இன்னைக்கு நடந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு அந்த அக்கா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, கடுமையாக கண்டிக்கப்படணுங்கிறாங்க. ஏன் திமுக நிர்வாகின்னு போடுறதுக்கு என்ன கேடுன்னு கேட்குறேன். என்ன பயம் உங்களுக்கு? இதே பாஜக நிர்வாகியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு பெரிய லெவலில் போராட்டம் பண்ணியிருக்க மாட்டீங்களா? ரயில் மறியல் பண்ணியிருப்பீங்க, தபால் ஆஃபீஸை முற்றுகை பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ போராட்டம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் அமைதியான முறையில் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஆணைக்கிடங்க அமைதியான முறையில் போராட்டம் பண்ணுறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குறோம். பாருங்கள் திமுக எவ்வளோ பெரிய அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எதிரி திமுகன்னு காமிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வர வர அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போடுறாங்க. அது எப்படி? டாய்லெட்டே இல்லாத ஒரு கல்யாண மண்டபம் அங்கே கொண்டு போய் அடைக்கிறாங்க சார். எப்படி சார் இந்த இவனு ஒரு மனித ஜென்மமே கிடையாது. முதல்வர் அவர்கள் வெக்கி தலை குனியணும், அவர் கண்ணாடியை பார்த்து அவரே துப்பிக்கணும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு காரி துப்புனார் 3 தடவை, ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க. அது இந்த ஆட்சியின் மீது, இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க மீது, இந்த முதல்வர் மீது, கையாளாகாத இந்த முதல்வர் அவருக்கு தான் அது, புரியுதுங்களா? ஒரு மகளை ஒரு தங்கையை வச்சிருக்கார் அவர், சரிங்களா? அவர் வீட்டில் சார், சரிங்களா, அவர் வீட்டில் அவர் மகளுக்கோ அவர் தங்கை கனிமொழி அக்காவுக்கோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் இப்படி தான் மிச்சர் சாப்பிட்ருப்பாரா சார்? அவர் இப்படி தான் அமைதியாக இருப்பாரா? இப்படி தான் சட்ட அமைச்சர் இவர் திமுக நிர்வாகி இல்லைன்னு சொல்லுவாரா சார்? எல்லாத்தையும் ஒரு காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறார். இவன் திமுக காரன், இந்த பாருங்க, இவன் தான் குற்றவாளி, இவன் திமுக காரன், இவன் மேலே 15 கேஸ் இருக்குது, இவன் ஹிஸ்ட்ரி சீட்டராக இருக்க வேண்டியவன், இவன் மேலே கொடா கேஸ் போடணும், ஆனால் போடலை, குண்டர் சட்டம் போடணும், போடலை, இப்படி எல்லாத்தையும் அவர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம இதில் கூட பார்த்தீங்கன்னா வேலூரில் கூட விட்டல் அவர் மேலே அவர் அந்த இரும்பு ராடு எடுத்து அடித்து இறந்தவ திமுக காரன். குற்றவாளி யாருன்னு எங்கள் தலைவர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உடனே 1 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே காவல்துறையுடைய வேலையையும் முதல்வருடைய வேலையும் பார்க்கக்கூடியது யார் சார்? எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அப்புறம் எதுக்கு மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு? ராஜினாமா பண்ணிட்டு போங்க, எங்கள் தலைவர் முதல்வர் ஆக்குங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சட்டம் ஒழுங்கு ஆகட்டும், மருத்துவ கொலை கொட்டுறதாகட்டும், கொலை நடக்கிறதாகட்டும், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். ஒரு நிமிஷத்தில் எப்படி மாற்றி காட்டுறோன்னு மட்டும் பாருங்க சார். ஒரு ஆண்மை உள்ள ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரு நபர் முதல்வர் நாட்காலில் உட்கார்ந்தார்னா என்ன நடக்குன்னு நாங்கள் பண்ணி காமிக்கிறோம் சார். ஒரு நிமிஷத்தில் பண்ணி காமிக்க முடியும், புரியுதுங்களா? அதே மாதிரி சார் குற்றவாளி 3 மணி நேரத்துலேயே அரெஸ்ட் பண்ணியாச்சு புகார் மனு கொடுத்த உடனே. அதைத்தானே கோவி செல்லியன் அவர்களும் சொல்கிறாரு. குற்றம் நடந்ததுன்னா அது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாச்சு, எல்லாமே போய்கிட்டு இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. 2 தனிப்படை பிரிவு போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் யார் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க திமுக சைட்லேருந்து சார். அவட ஏற்கனவே 15 வழக்கில் இருக்கு. அது அதிமுக பீரியட்ல அதிகமாக இருந்திருக்கலாம்ல சார். அப்போ அதிமுக 15 வழக்கில் அவன் பாலியல் வன்புணர்வே பண்ணது ஒரு வழக்கு இருக்கு. அவன் ஹிஸ்ட்ரி சீட்டில் இருக்க வேண்டியவன், அவனை ஏன் வைக்கலிங்கிறது முதல் கேள்வி. அதை பண்ணியிருந்தீங்கன்னா, குண்டர் சட்டத்தில் அடைச்சிருந்தீங்கன்னா அவன் இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டான்ல. நீங்கள் தவறு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த தப்பு இருந்திருக்குமா சார்? சார் இந்த அரசாங்கத்தை பற்றி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கள, கோவை செல்லியன் பேசிட்டாரு சார். கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு 10 லட்சம், காய்ச்சனவனுக்கு 10 லட்சம் கொடுத்த அரசாங்கமா இல்லையா சார் இது? இங்கே அந்த பிள்ளையை காப்பாற்றுறதை விட்டுட்டு அந்த பெண் குழந்தைய சார், இவர் ஒரு அப்பா தானே சார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அப்பா தானே, ஒரு அண்ணன் தானே. தன் குழந்தைகளுக்கு நடந்திருந்தால் இப்படி தான் எஃப்ஐஆர் வெளியில் விடுவாரா சார்?
சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்பா பெயர், மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, இந்த பெண் வந்து இப்படிப்பட்ட கேரக்டரோடு இருக்கிறாங்க அப்படின்னு இப்படி தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா? ஏன் அதை பண்ணினாங்க? எஃப்ஐஆர் ஏன் சார் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ அந்த பிள்ளையினுடைய கேரக்டரை நீங்கள் வந்து சந்தேகப்படுறீங்களா இல்லையா? தவறாக பேசணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? எல்லா மீடியாவும் இன்றைக்கி அதுதானே பண்ணுது சார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுருச்சா இல்லையா? இன்றைக்கி அதுதானே சார் விவாதமாக இருக்கணும் எல்லா டிவிலையும். இன்றைக்கி என்ன விவாதமாக இருக்கும் சொல்லுங்கள்? சோழர் காலத்துடைய ஆட்சி, அண்ணா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி கம்பேர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா சார்? இன்றைக்கி அப்படிப்பட்ட பொற்கால ஆட்சி தமிழகத்தில் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிறதுக்கு ஒரு 4 பேர் உட்காந்து புகழ்ந்து பேசுவான். அப்படி தான் நீங்கள் நடந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? பொற்கால ஆட்சி, சோழருடைய பொற்கால ஆட்சி சிறந்ததா, மோடி அவர்களுடைய அந்த ஆட்சி சிறந்ததா அப்படின்னு பேசுவானுங்க. என்ன ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார்ல, சோழருடைய பொற்கால ஆட்சி. பொற்காலம் இப்படி தான் இருந்திருக்குமா சார்? வெட்டியிருப்பான் சார் அவன். சோழர் ஆட்சியில் மட்டும் இப்படி நடந்திருந்தா கழுத்தை வெட்டியிருப்பான். இன்றைக்கி அதான் நடக்குதா சார்? தேனாரும் பாலாரும் ஒன்று சோழர் ஆட்சி இங்கே கழிப்பிடமும், அதாவது கழிப்பிடமே இல்லாமல் கால்வாயிலும் இந்த சேரும் சகதியும் கஞ்சாவும் போதையும் சாராயம் ஓடிட்டு இருக்கிற இந்த திமுக ஆட்சி எங்கே சார்? மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் சார். கொஞ்சம் கூட வாய் கூசாமல் பொற்கால ஆட்சின்னு சொல்கிறார். எவ்வளோ கேவலம் சார். சார் அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சில வார்த்தைகள்லாம் நம்மளால் நோட் பண்ண முடியுது. ஆதங்கம் இருக்கலாம், இருந்தாலுமே வந்து பாஜக தலைவர் வெங்காய பதவி வர கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து 9 வருஷமாக 4 போலீஸாக குப்பை கொட்டியிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வெளியே வர அளவுக்கு என்ன சார் அப்படிப்பட்ட ஆதங்கம் வருது சார்? ஒரு பெண் குழந்தைக்கு நடந்திருக்கு சார். பெண் குழந்தைக்கு நடக்கும்போது யாருக்காக இருந்தாலும் வலிக்கும் சார். சார் மனசு ரணமாக இருக்குது சார். மனசு ரணமானதுக்கப்புறம் உணர்ச்சி வரும்போது இது எல்லாமே ஒரு இதோ பொருட்டாகவே இருக்காது சார். என்னால் வந்து ஒரு மாநில தலைவர் நம்ம இந்த மக்களுக்காக இந்த இடத்துல அந்த இருந்திருந்தா, ஒரு தலைவர் முதல்வராக இருந்திருந்தாருன்னா, புரியுதுங்களா, நான் முதல்வர் அமைச்சராக இருந்திருந்தேன்னா இது நடந்திருக்காது அப்படிங்கிற எண்ணம் வரும்ல சார். அதைத்தானே சார் அவருடைய ரணமாக இருக்குது இன்னைக்கு. அவர் சிக்கமங்களூரில் அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது அந்த கண்டே பிடிக்க முடியாத அந்த வழக்கில் 48 மணி நேரத்தில் குற்றவாளி தூக்கிட்டு வந்துடுறார். ஆனால் இன்னைக்கு அந்த அவள் யார் என்ன எல்லா தகவலுமே அண்ணாமலை அவர்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த எஃப்ஐஆரை ஏன்டா ரிலீஸ் பண்ணீங்கன்னு தலைவர் கேட்க வேண்டியது இருக்குது. அந்த பெண் குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம் சார். இப்போ யார் சார் சாட்சி சொல்ல வருவா? நீங்கள் மிரட்டிட்டீங்க, அந்த பெண்ணுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க, எல்லாமே இன்றைக்கி பிடிஎஃப்பில், அது கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்பலை, பிடிஎஃபாகவே ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அப்போ அதையே அவங்க திமுக காரங்க செய்யாமல் வேறு யார் செஞ்சுருப்பாங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. அவர் காவல்துறையில் பணியாற்றிருக்கிறார். இந்த மாதிரி வழக்குகளுக்கு அந்த எஃப்ஐஆர் எப்பவும் யாரும் தரமாட்டாங்க. பேர் இருக்காது, ஃபோன் நம்பர் இருக்காது, அட்ரஸ் இருக்காது, அது வேறு பேரில் தான் இருக்கும். அந்த இது கூட வழக்குடைய இது கூட இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் அதுக்கு கீழே எழுதிக்கிற எஃப்ஐஆரை படிக்கும்போது, நான் தனியாக சென்றேன், என் காதலனுடன் மறைவிடத்துக்கு சென்றேன், ஒதுக்குப்புறமாக சென்றேன், அவர் எனக்கு கிஸ் கொடுத்தார், இப்படியா சார் எஃப்ஐஆர் எழுதுவா? அவர் எழுதுனவனுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எழுதுவானுங்க சார். அதை தான் சார் தலைவர் கேட்குறார். ரணமாக இருக்குது அவருக்கு. அப்போது இந்த மாதிரி வார்த்தைகள் வரத்தான் செய்யும். இவனை கேட்டால் என்ன சொல்லுவானுங்க? வடக்கு தெற்கு, வடக்க பாருங்க தெற்க பாருங்க அப்படிம்பாங்க. இதுதானே சார் பேசுவாங்க. வேறு என்ன பேசுவாங்க? சமூக நீதி பேசுவானுங்க, வெங்காயம் அதனால தான் சொல்கிறார், இந்த வெங்காய பதவி இருக்கிறங்காட்டி தான் இவ்வளோ அமைதியாக அவங்க முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன். மோடி அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறங்காட்டி தான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ரோட்டில் இறங்கினா வேறு மாதிரி இருக்குங்கிறேன். நாளையிலிருந்து என்னுடைய அரசியல் வேறு மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி மதிப்பு கொடுப்பேன், மரியாதை கொடுப்பேன்னா நீங்கள் எதிர்பார்க்காதேங்கிறார் சார். அவரும் இன்றைக்கி களத்தில் இறங்கிட்டார். புரியுதுங்களா? நீங்கள் பொறி கிளம்பிருச்சு. இனி அவ்வளோதான் தமிழகம். அமைதியாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏற்கனவே கோயம்புத்தூரில் சொல்லிட்டார், நாங்கள் தலைவா அடையாளம் பார்த்துட்டு விட்டலை கொண்டவனை 2 பேர்த்த நான் போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன், என் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார் நிர்வாகி. வேண்டான்னு சொன்னேன் நான் தான் அப்படின்னாரு. இனி எத்தனை நாளைக்கு தான் பிஜேபிக்காரன் அமைதியாக இருக்கிறதுன்னு கேட்டார். புரியுதுங்களா? இன்றைக்கி திரும்பியும் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி தலைவர் விடுற மாதிரி இல்லை, நாளையிலேருந்து வேறு மாதிரி தான் இருக்கும் களம். பிஜேபிக்காரன் இனிமேல் போராட்டம் பண்ண மாட்டான், ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான், களம் வேறு மாதிரி தான் இருக்கும். தமிழகம் இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காமல் இருக்கணும்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் சாத்தியமாகும். அதைத்தான் அவர் சொல்கிறார். 2026 பிஜேபி ஆட்சிக்கு வரும், திமுக காரன்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகிறான்னு. புரியுதுங்களா? களம்
இன்னைக்கு வந்து களம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ, ஒரு அம்மா செருப்பு எடுத்து மு.க. ஸ்டாலின் அடிக்கிறாங்க போஸ்டரை பார்த்துருப்பீங்க. எச்சை எடுத்து துப்புறாங்க, காரி துப்புறாங்க. செருப்பை ஒரு தடவை அடித்தா பரவாயில்ல, ஒரு 6-7 தடவை தூக்கி அடிக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி மனநிலை மாறி இருக்கு. புரியுதுங்களா? பாட்டி வர்றாங்க, செருப்பால் அடிக்கிறாங்கன்னு. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறான்னு சொன்னவனுக்கெல்லாம் இந்த பாட்டி மாதிரி ஆளுங்க வரத்தான் போகிறாங்க, செருப்பு எடுத்து அடிக்க தான் போகிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் நிலைமை. இவனுக்கு எந்த ஏரியாலையும் போய் ஓட்டே கேட்க முடியாது. அந்த பாட்டி என்ன செஞ்சாங்களோ அதை தான் அந்த மக்கள் செய்ய போகிறாங்க. பார்ப்போம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 எலெக்ஷனில் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொன்னான நேரத்திலேயே பிரதமர் நேரில் மிக்க நன்றி சார். நன்றி பிரதர்.